மண்ணிற்கு நாம் என்ன நன்றி கடன் செய்தோம் என்பதுதான் இந்த பிரிவினுடைய நோக்கமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த மண்ணில் கிடைக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசியும் நாம் அன்பு பாராட்டி நம் உழைப்பிலிருந்து வருகின்ற பொருளாதாரத்தில் அறம் செய்து எங்கு இந்த உயிர் தொடங்கியதோ அங்கே உடங்குவதுதான் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே நாம் சிறப்பாக வாழ்கின்ற அந்த பொருள் பொதிந்த செயல்பாட்டினை எடுத்து இயம்புவதாகும். அந்த வகையிலே இன்றைய தினம் நமது தமிழ் கூறும் நல்லுலகம் பல்வேறு நிலப்பகுதிகளாக தொல்காப்பியர் எடுத்து கூறியதன் அடிப்படையில் நமது ஒட்டுமொத்த தந்தி நிலப்பரப்பு மருத நிலம் என்று கூறப்படுகின்றது. மருத நிலம் என்பது வயலச்சார்ந்து என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, மருத நிலத்திற்குரிய ஒரு மாபெரும் மருந்து, பிறவி மருந்தாக இருக்கக்கூடிய மருத மரங்கள் நிறைந்த இந்த நிலப்பகுதி வேறு எந்த நிலப்பகுதியிலுமே மருத மரம் இருக்காது. அதற்கு உதாரணம் நம்மளுடைய திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள மருதவனம். அந்த ஊருக்கு பேரு மருதவனம், மருத மரங்கள் நிறைந்திருப்பதால் மருதவனம். இந்த திருத்துறைப்பூண்டிக்கு திருத்தரு பூண்டி என்று சொல்வார்கள். வில்வ மரங்கள், வில்வாரண்யம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். வில்வ மரங்கள் நிறைந்த, அதாவது காடுகளுக்கு இடையே தான் நமது இந்த மனித குலம் பயணித்து படிப்படியாக நாகரிகத்தின் தொட்டிலை அறிந்து கல்வி வளர்ச்சி பெற்று அதன் மூலம் மொழி வளர்ச்சி பெற்று இன்று அன்பு பாராட்டி நாம் குடும்பமாக ஒரு கூட்டமாக மனித சமூக விலங்கு என்று சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்வார்கள். இந்த மற்ற விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நமக்கு விலங்குகளுக்கு அன்பு தெரியும், நமக்கு அந்த அன்போடு அறிவு பகுத்தறிகின்ற அந்த பேரறிவை இந்த இயற்கை நமக்கு, குறிப்பாக நான் வணங்குகின்ற சிவபெருமானை நான் சொல்லுவேன். அந்த வகையில் நமக்கெல்லாம், அதாவது சித்தம்பலம் என்று சொல்வார்கள். அம்பலம் என்றால் வெளி, சித்து என்றால் அறிவு. உலகம் எப்படி இருக்கிறது என்றால் அறிவுமயமான வெளியாக இருக்கின்றது. அப்படி இதைத்தான் நாசாவும் இஸ்ரோவும் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்தம் அதை வெட்டவெளி என்று சொல்லும். அந்த வகையிலே எல்லா விதமான ஆற்றல்களுமே வெட்டவெளியில் இருந்து கிடைக்கின்றது. இங்கே இருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்களும் சரி, மேடைக்கு எதிர்ப்புறம் இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களும் சரி, எல்லோருமே அறிவால் சாலச் சிறந்தவர்கள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையாம். மனிதர்கள் வந்து பிறக்கின்ற பொழுது ஒரே மாதிரியான உடற்கூறுகளும் ஒரே மாதிரியான இரத்த ஓட்டங்களையும் கொண்டு பிறக்கின்றான். எதில் அவன் வேறுபடுகிறான் என்றால், அவனுடைய கல்வியால், அவனுடைய திறமையால், அவனுடைய செயல்பாட்டால் வேறுபடுகின்றான். செயல்பாட்டால் வேறுபடுகின்றவர்களை செயற்கரிய செய்வர் என்று சொல்வார்கள். யாரெல்லாம் அரிய செயல்களை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் பெரியோர். அப்படி அரிய பல செயல்களை செய்து இந்த மண்ணுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, நம் வாழ்க்கையில் நமக்கு மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தாங்க, இந்த சமுதாயத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றவருடைய புகைப்படங்கள் தான் இன்று அணிவகுத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல இன்று மேடையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொது உடைமை என்று சொல்லக்கூடிய, தனக்கு மட்டுமே உடைமை கிடையாது. இந்த கம்யூனிச சித்தாந்தமும் சைவ சித்தாந்தமும் ஒன்றுதான். ஏனென்றால் இரண்டிலுமே ஆண்டான் அடிமை கிடையாது. இங்க பார்த்தீங்கன்றால் இங்க முதலாளி கிடையாது, தொழிலாளி கிடையாது, எல்லாரும் சமம்தான். அந்த நிலைதான் இந்த பொது உடைமை பூமி, இந்த தமிழ் வளர்த்த சைவ மடங்கள் தோன்றிய இந்த கீழத்தஞ்சாக இருக்கலாம், மேலத்தஞ்சாக இருக்கின்றாலாம், தோன்ற தமிழ் அறிஞர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியவர்களாக இருக்கலாம், சட்ட வல்லுநர்களாக இருக்கலாம், அரசியல் மாமனிதர்களாக இருக்கலாம், இயல் தமிழாக இருக்கலாம், இசைத்தமிழாக இருக்கலாம், நாடகத்தமிழாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம். உலகில் திசைகள் எட்டிலும் கோலோச்சுபவன் இங்கிருந்து புறப்பட்ட புலிக்கொடி கொண்டு கிழக்கு தெற்கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட வென்று வந்தார் என்றால் இது ஒரு பாண்டிய நாட்டுக்கு கிடைத்தது கிடையாது, ஒரு சேர நாட்டில் பிறந்தவர் கிடையாது. இந்த காவிரி மண்ணில், இந்த பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய இந்த காவிரி நதி, இந்த மண் வண்டல் மண். இந்த வண்டல் மண் வந்து மிகப்பெரிய அரிசி வந்து மிகப்பெரிய அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மண்ணாகும். இங்கு விளைகின்ற உளுந்தாக இருக்கலாம், பச்சை பயனாக இருக்கலாம், பச்சை பசேல் என்று பறந்து இருந்து கிடக்கின்ற
சேலை போல இருக்கின்ற நம் நெருப்பெயர்கள் இருக்கலாம். இங்கே விளைகின்றது பயிர் தொழில் அல்ல, உயிர் தொழில். அப்படி விளைவிக்கின்ற உலகுக்கெல்லாம் சோறு கொடுக்கின்ற ஒரு நிலப்பரப்பு இந்த நமது தஞ்சை நிலப்பரப்பு. அந்த மண்ணில் ஏழை எளிய குடும்பங்களில் பிறந்து அது IAS ஆஃபீஸராக இருக்கலாம், IPS ஆக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், மெய்ஞானியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம். கடவுளை ஏற்றுக்கொள்வர், கடவுளை மறுப்ப ரெண்டுமே இருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பூமி இந்த பூமி. அப்படி ஒரு பூமியில் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் வேண்டுபவர்கள் நமக்கு தெரியும். நம்ம பாடப்புத்தல் படிக்கின்ற ஔவையார் நம்ம மண்ணு, நம்ம அருகாமையில் இருக்கின்ற துளசியாப்பட்டினம். அகத்தியர் நம்ம படிப்போம், புராண படி பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்று இருக்காது, வரலாறு படியும் சான்று இருக்கிறது. அகத்தியர் நம்ம வேதாரண்யம் அகத்திய பள்ளி சொல்வார்கள். சமணப்பள்ளி என்று சொல்லப்படுவது சமணர்கள் தங்களுடைய மதம் என்பது அது மதம் என்றது கொள்கை, கல்வியை பரப்பது. தாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அதுபோல நிலையாமையை உணர்த்தி கொல்லாமை, யாரும் உயிர்களை கொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். சமணர்கள் வந்தார்கள். அதுபோல புத்த சமயம் வந்தது. அதன் பிறகு சைவ சமயம் அதான் சொன்னது. அதாவது விரதம் என்பது உண்ணாமல் இருக்கிறதோ உறங்காமல் இருக்கிறதோ கொல்லாமல் இருக்கிறது. அந்த தத்துவங்கள் தான் புத்த மதமும் சமண மதமும் சைவ மதமும் சொல்லி இருக்கின்றது. அந்த வகையில அதன் வழி வந்தவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வள்ளல் பெருமானுக்கெல்லாம் விளையாடுகின்றது. அதுபோலவே ஔவையாருக்கு 18 கோடி ரூபாய் மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டப்பட்டு இன்னும் விரைவில் அது திறப்பு விழா காண இருக்கின்றது. அதுபோலவே இந்த நம்முடைய வாழ்வியலுக்கு அச்சாரமாக ஆணிவராக இருக்கக்கூடிய தொல்காப்பியர் பிறந்தது தொல்காப்பியர் குடி என்கின்ற சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கின்றது. அதுபோல ஒரு கம்பர் தான். அந்த கம்பர் நம்ம ஊர், நம்ம தேர்ந்தோர் கம்பரை பெரும்பாலும் தெரியும். ஆனால் ஒட்டக்கூத்தர் நம்ம ஊர் என்பது பலருக்கும் தெரியாது. அந்த ஒட்டக்கூத்தர் நமது திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள மணக்குடி. அந்த மணக்குடியில் அந்த வம்சாவளி உங்களுக்கு தெரியும். ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து நமது சோழ வம்சம் தோன்றிய எழுச்சி பெறுகின்றது, கரிகால் சோழன் பெறுகிறது. அதன் பிறகு அந்த 11, 13, 14 நூற்றாண்டு வந்தவர்கள் தான் இந்த கம்பர் ஒட்டக்கூத்தர் போன்றவர்கள் எல்லாம். இவர்களெல்லாம் ஒரே அரசவையில் மன்னர் என்ற அரசவையில் இருந்தவர்கள். அது கம்பராக இருக்கலாம், ஒட்டக்கூத்தராக இருக்கலாம், ஔவையாராக இருக்கலாம். அதிகமான எல்லாமே ஒரு சபையில் இருந்தவர்கள். அவர்கள் நம்ம மண்ணை சேர்ந்தவர்கள். அதுபோல அபிராமி பட்டர் நம்ம ஊர் கருஞ்சோதி முனிவர் நம்ம திருத்திரி மண்ணை சார்ந்தவர். சேகரமங்கலத்தில் அவர் திருவிழாவில் போனவங்க தெரியும். சிவாஜி கணேசனும் நம்ம நாகேஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க அந்த படத்தை சமூக ஊடகங்களுடைய சொன்னதுனால திருவிழா போனது. அவர் அந்த எழுதுனது நம்ம சேகரம் மடப்புறோம். அதுபோல பட்டினத்தார் உங்களுக்கு தெரியும், நிலையாமையை போக்கினவர், தாயுமானவர் நம்ம வேதாரண்யம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போனோம். அது மாதிரி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், யாரும் இல்லை, எல்லாமே இங்கேதான். எல்லா மண்ணுமே இந்த மண்ணில் பிறந்தவங்க. அப்படி ஒரு சீரும் சிறப்புமாக சீரு வளர் செல்வராக தமிழ் செல்வர்களாக பிறந்த மிகப்பெரிய இந்த புண்ணிய பூமியில் நடக்கின்ற இந்த விழாவுக்கு சீர்மிகு தலைமையேற்று இந்த நகரத்திற்கு அல்லும் மகளும் மிகப்பெரிய அளவில் உழைத்து மக்களோடு இரண்டரை கலந்து ஒரு சீர்மிகு தலைவியாக, சீர்மிகு செல்வியாக, சீர்மிகு ஒரு சான்றோன்மையாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய சகோதரி கவிதா பொன்மன் அவர்களுடைய தலைமையில் இந்த விழா நடப்பதில் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய RS பாண்டியன் அவர்கள். எனக்கு அவர் விடவன். அவரும் இந்த ஒரு அரசியலில் சிறந்த ஆளுமையாக இந்த நகரை கட்டி காத்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார். அவர்களை வருக என வரவேற்கின்றோம். இந்த இடம் நமது அருள்மிகு பெரியமந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த திருக்கோயில் நிர்வாகமுடைய சீர்மிகு செயலாளர் மரியாதைக்குரிய திரு மு. முருகன் அவர்கள் இருக்கின்றேன். இந்த நகரமன்றத்தினுடைய சீர்மிகு உறுப்பினராக செயலாற்றி வருகின்ற நமது மரியாதைக்குரிய சகோதரர் TT சண்முக சுந்தர் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். இந்த நகராட்சியினுடைய அருமை ஆளுநராக வருகை தந்து சிறப்பான பணி செய்கின்ற ஆணையாளர் கிருத்திகா ஜோதி அவர்களையும் வருகை என வரவேற்கின்றோம். நகர்மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த நகரில் தொடர்ந்து வெற்றி முகம் காட்டிய பத்மா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
அனைத்து சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு கண்காட்சின்னு சொல்லலாம். ஏன்னா திடீர்னு ஒரு ஏற்பாடு பண்ணது. சாருக்கு ஃபர்ஸ்ட் 4 ஆண்டு காலமா குறைந்தபட்சம் ஒரு 4 ஆண்டு காலமாக இந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த களப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாரு. அதுக்கு நம்ம சகோதரர் இடையில் மணிமாறன் அவர்களுக்கு நமது நகராட்சியின் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். நான் சாருக்கு மட்டும் நன்றியை சொல்ல மாட்டேன். இதுக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருந்த அவருடைய மனைவி என் அன்பு தோழி சங்கீதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வீட்டுல மிஸ்ஸஸ் சப்போர்ட் பண்ணலன்னா எதையும் நம்ம செய்யவே முடியாது. வீட்டுல சப்போர்ட் இருந்தாதான் ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அதை நிச்சயமா முடிக்க முடியும். ஏன்னா இப்ப சார் 4 ஆண்டு காலம் இதே யோசனையிலே தான் இருந்திருப்பாரு. நிச்சயமா வேற எதுவுமே யோசிக்க முடியாது. ஆனா யார் பேரையும் விட்டு போயிடக்கூடாது, யார் இருக்காங்க. இப்ப இங்க வந்த பிறகுதான் எனக்கே உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துல இவ்வளவு பேர் இருக்காங்களா, அதுவும் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டையில பூர்வீகமா கொண்டு இவ்வளவு ஆளுமைகள் இருக்காங்களாங்கிறத இந்த ஸ்பாட்டுக்கு அதாவது இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருந்தேன். அங்க போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார். இது இவ்வளவு அவங்க யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு மேடம் நிச்சயம் சப்போர்ட்டா இருந்திருக்கணும். ஏன்னா வீட்டை அவர் சார் பார்க்க மாட்டாரு. மேடம் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணதுனாலதான் இவ்வளவு பண்ண முடிஞ்சது ஆணித்தரமா நம்புறேன். அதனால 2 பேருக்கும் நகராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக வெளியீட்டு விழா திருவாரூருக்கு சென்றிருந்தேன். அப்ப நம்மளோட மாத புத்தகத்தை வெளியிட்டாங்க. நம்ம சகோதரர் சினேகன் மற்றும் நெறியாளர் விஜயன் எல்லாருமே வந்திருந்தாங்க. மிகவும் பிரம்மாண்டமா இருந்துச்சு அந்த புத்தக வெளியீட்டு விழா. அதுல நான் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு சார் ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க. இல்லை இங்கேயே உட்காந்து நான் அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்ப என்ன நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன்னா நிச்சயமா ஒரு மன வருத்தத்தோட தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா நம்ம ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துல இவ்வளவு ஆளுமைகள் இருக்காங்க. இதை 4-5 வருஷமா ரிசர்ச் பண்ணி அதை கொண்டு வந்ததும் நம்ம சகோதரர் மணிமாறன் அவர்கள் தான். இதை திருத்துறைப்பூண்டியில பண்ணாம ஏன் சார் கொண்டாந்து திருவாரூர்ல வச்சாங்க, திருத்துறைப்பூண்டியில வச்சிருந்தாங்கன்னா புத்தக வெளியீட்டு இன்னும் சிறப்பா இருந்திருக்குமேனு உண்மையிலேயே மன வருத்தத்துல இருந்தா நான் சார்ட்ட ஷேர் பண்ணல. ஆனா எனக்கு இருந்துச்சு அந்த ஆசையை. சார் இவ்வளவு ஃபாஸ்டா ரொம்ப விரைவா நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கல. நம்ம நன்றி சார். நம்ம உண்மையிலேயே நீங்க எல்லாருமே கொஞ்சம் வெயிலா இருக்கு, ஈவினிங் டயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க சுத்தி பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு இவ்வளவு ஆளுமைகள் நம்ம ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துல இருக்காங்களா, இது வாழ்ந்து இவ்வளவு ஆளுமையோட இருக்காங்களாங்கிறத தெரியும். இன்னும் முக்கியமா சொல்றேன், நான் இதே எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இதே ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், அதுவும் திருவாரூர் மாவட்டத்திலேயே பிறந்து திருவாரூர் மாவட்ட திருத்துறைப்பூண்டியிலேயே திருமணம் ஆகி வர்றது எல்லா லேடிஸுக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஆண்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கும், பெண்களுக்கு அப்படி கிடையாது. அந்த ஊரை விட்டு எங்கேயும் வெளில அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ நாங்கள் போற இடம் தான் எங்க ஊர் நாங்கள் சொல்லணும். பிறந்த ஊரை விட்டுறணும், புகுந்த ஊரை தான் எங்க ஊர்னு சொல்லணும். ஆனா அப்படி கிடையாது. நான் பிறந்ததும் திருத்துறைப்பூண்டி தான், திருமணமானதும் திருத்துறைப்பூண்டி தான்ங்கிறது பெருமையா நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கிறேன். திருத்துறைப்பூண்டி நகர்மன்றத்தின் சார்பாக நான் நன்றி சாருக்கு தெரிவித்து நம்மளுக்கு இது மிகப்பெரிய பெருமை. முன்னாடி ஒன்றிணைந்த தஞ்சையா இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அண்ணா ஆபீஸ் வந்திருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து அவங்க ஆர்வமா பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஃபுல் 24 hours இதை பத்தி பேசுவாங்க. அவங்க இதுக்கு நானும் அதுல அவங்க புக்ஸ் எல்லாம் காமிக்கும் போது 2-3 போட்டோஸ் எனக்கும் தேவைப்படுது, இவங்கெல்லாம் இங்கேருந்து போனவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதனால இதுக்கு பின்னாடி நம்ம ஜஸ்ட் பேனர்ஸாகவும் ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் ஒரு புக்காகவும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு ஒன்று இருக்கு. அது கண்டிப்பா நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணியே ஆகணும். வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். என்னைக்கும் உங்க கூட நாங்க எல்லாருமே இருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த புத்தகத்தை தன்னம் தனியாக நின்று இந்த வரலாறை, குறிப்பாக தஞ்சாவூர் வரலாறை, அதுவும் சிந்து சமவெளி வரலாறை, இப்படி ஒரு நீண்ட கால பயணத்தில் எத்தனையோ இடர்பாடுகளுக்கிடையிலும் நெருக்கடிகளுக்கிடையிலும் இந்த வரலாற்றை தொகுத்து இன்றைக்கு மக்கள் முன்னால் ஒரு ஆவணமாக வைத்திருக்கிறார்கள். பெருமையாக இருக்கிறது. இடையூர் மணிமாறன் அவர்கள் பல ஆளுமைகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளுக்கெல்லாம் ஒரு ஆளுமையாகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், அவர் சின்ன சிறிய வயதிலிருந்து அவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
அவர் பாரத மாதா தொண்டு நிறுவனம் தலைவர். எங்கே ஏழைகள் எளியவர்கள் எல்லாம் எங்கே விடுபட்டு போய் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவு தரவழித்துகிற, அன்பு செலுத்துகிற, பாசத்தோடு அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மகத்தான பணியினை அவருடைய பள்ளி பருவத்திலிருந்து நினைவு தெரிந்த நாளிலிருந்து அந்த பணியை மிக சிறப்பாக செய்து முடித்த மகத்தான பணி. அதே போல இந்த நாகரிகம் பெருமையாக இருக்கிறது நமக்கு. நான் இங்கே நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நான் திருவாரூரில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஏன் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் நம்மூரில் இருந்தார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். நிச்சயமாக ஒரு புதிய தலைமுறையினருக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு இந்த மண் எப்படிப்பட்ட மண், இந்த மண்ணும் இந்த மக்களுடைய ஆளுமைகளும் எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகளவில் எப்படி இருந்தார்கள் என்பதை கொண்டு சேர்க்கிற மகத்தான பணியினை நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கிறது. நாடே பெருமை கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய வரலாற்று நாகரிகங்கள் எப்படி அறிவியல் ரீதியாக தமிழர்கள் அறிவியலை பயன்படுத்தினார்கள் என்று 5000 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி அறிவியலை பயன்படுத்தினார்கள் என்று நம்முடைய வரலாறு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திருத்துறைப்பூண்டி பகுதியில் இப்படிப்பட்ட கலையில், அரசியலில், பத்திரிகையில், பொருளாதாரத்துறையில், பண்பாட்டில், நாகரிகத்தில் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தியை நீங்கள் கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய பணி மகத்தானது. நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் குடும்பம் நீண்ட காலம் வாழ வேண்டும். அதுவும் வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்வியலுக்காக அந்த உயிரோடு வாழ்வதல்ல. ஏற்கனவே நீங்கள் செஞ்சிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஆளுமையாக உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதல் அந்த வெளியீட்டு விழாவிற்கே நான் வர வேண்டும் என்று சகோதரர் இளைஞர் மணிமாறன் அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அன்றைக்கு என்னால் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியில முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த மண்ணில் திருக்கோளையில் ஒரு மருத்துவமனை கட்டிடத்தை திறக்கிறார். அதுவும் நேரடி நிகழ்வாக, லைவாக அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் அவர்களுக்கும் எங்களுக்கும் நேரடி ஒரு இணைப்பாக இருக்கிற காரணத்தால் அந்த நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக இப்ப வந்துவிடலாம் என்று சொன்னால் அதிலே வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் நான் தொடர்பு கொண்டு பேசிய போது, நீங்க வாருங்கள், கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி அப்படியே வைத்திருக்கிறோம், வந்து பார்க்கலாம் என்று சொன்னால் அடுத்து ஒரு வேளை போயிட்டோம், வர முடியல. அப்புறம் மாவட்ட ஆட்சியரிடத்துல பேசிக் கொண்டிருந்த போது ரொம்ப பெருமையாக அந்த நிகழ்வு சொன்னாங்க. சிறப்பான நிகழ்வு, நான் சென்றுவிட்டு வந்தேன் என்று மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. அநேகமா இதை சுற்றி பார்த்தோம். இப்போ எல்லாருமே, நான் சட்டமன்ற உறுப்பினர், சகோதரி கவிதா பாண்டி எல்லோருமே பார்த்தோம். 1 மணி நேரம் அது சுற்றி வர்றதுக்கு ஆகுது. நாங்க வந்து மேலோட்டமா பார்த்தோம். இது ஒரு நாள் முழுமைக்கு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம். திருத்துறைப்பூண்டியில நல்ல அந்த குளத்தை சுற்றி வர்றது மாதிரி நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் செல்வராஜ் அவர்கள் இந்த குளத்தை சீர்படுத்தி சென்றிருக்கிறார்கள். நம்முடைய சகோதரி கவிதா பாண்டியனுடைய அனுமதியோடு இந்த குளத்தை சுற்றி இந்த நிகழ்ச்சி என்பது பிரம்மாண்டமாக இருக்கு. பார்த்தா மலைச்சு போகணும். நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் உண்டு, சிறப்பு உண்டு. குறிப்பா அந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் என்று சொல்கிற அந்த மருத நிலத்தின் மாண்புகள் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆக அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று இதில் சொல்லப்படுகிறது. அதுல ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் நான் பார்த்தது தொல்காப்பியம். தமிழ் இலக்கணம், தமிழ் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி. தமிழ் மொழிக்கு ஈடு இணைய உலகத்துல 2-3 மொழி தான் இருக்கு. அதனாலதான் தமிழ் செம்மொழி என்ற அந்தஸ்தை நான் பெற்றிருக்கேன். அந்த தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர். முதல்ல நன்னூல், பவளந்தி முனிவர் எழுதிய நன்னூல் இருக்கும். அது எழுத்து சொல் என்ற 2 அதிகாரத்தை அது பேசும். தொல்காப்பியத்துல எழுத்து, சொல், பொருள், அதாவது வாழ்க்கை, பொருள் என்பது வாழ்க்கை, அகம் என்று சொல்லுவோம். தலைவன் தலைவி என்று அது பேசும். பேர் வராது. கதாநாயகன் கதாநாயகி வரமாட்டாங்க. நாயகன் நாயகி, தலைவன் தலைவி என்று பேசப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இலக்கணத்தை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தந்தவ ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராளுமை தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் தான் முதல் வேலை பிரிவினை எழுதப்பட்டிருக்கிறது சொல்கிறாங்க. அதாவது ஆணுக்கு பொருள் தேடுவது,
பெண்ணுக்கு குடும்பத்தை பராமரிப்பது, வீட்டை பராமரிப்பது. இந்த வேலை பிரிவினையை முதலில் தமிழர்களுக்கு சொன்னது தொல்காப்பியம் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம், ஒரு நூல், இலக்கண நூல். அப்புறம் நன்னூல், அதே போல தொல்காப்பியம், அப்புறம் யாப்பருங்கலக்காரிகை. இப்படி தமிழ் மொழிக்கு நிறைய இலக்கண நூல்கள் இருக்காது. இதுதான் இலக்கணத்தை வகுப்படுத்துகிறது. முதல்ல இலக்கியம் வந்துச்சு, அப்புறம் இலக்கியம் வந்தது பிறகு இலக்கணம். இலக்கணத்தை தொகுத்து மிக சிறப்பாக செய்தவர் தொல்காப்பியர். அவர் இந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பு. அதே போல அடுத்தது ஔவையார், நம்ம மாவட்டத்தில் பிறந்தார். ஔவையார் தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்ன ஒரு மாபெரும் புலவர் ஔவையார். அதே போல ஒரு வரியில நமக்கெல்லாம் அறிவுரைகள் சொன்னவர் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு, ஆளுவது சினம் என்று சொன்ன அந்த 12 எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி மிக அழகாக ஒரு ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். அது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை தத்துவம் அந்த ஆத்திச்சூடி. அது படிச்சாலே போதும். அந்த ஔவையார் இந்த மாவட்டத்திலே பிறந்தார். அப்புறம் இலக்கியத்துல மிகப்பெரிய ஒரு கவி சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றது கம்பன். கம்பன் தேரலூர்ல பிறந்தவர். கம்பனை பற்றி ரொம்ப ருசிகரமான தகவல்கள் உண்டு. அவருக்கு இணையா அந்த வெண்பாவுல கவிதையை எழுதின ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கிடையாது. அதனாலதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று சொல்லுவோம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று ஒரு வரி உண்டு. கம்பன் வீட்டுல இந்த கோயிலுக்கு இது போட்டுக்க பாருங்க, அந்த ஜன்னல் கவிகளே கவி பாடுமா. அப்ப கம்பன் எப்படி பாடுவான்? கம்பன் பாடுகிற அந்த கவிதையை கேட்டு 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 அதுல இருக்கிற அந்த கட்டுத்தறி கூட கவி பாடும் என்று அந்த கம்பனை அவ்வளவு உயர்வுபடுத்துவதற்கு சொன்ன அப்படிப்பட்ட அந்த கம்பன். அதோட இருந்து ருசிகரமான ஒரு தகவல் உண்டு. கம்பனுடைய மகன் அம்பிகாபதி, அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு துருத்த வாழ்க்கை. அவன் மன்னனுடைய மகளை காதலித்தான், அமராவதி. அம்பிகாபதி அமராவதி காதல் மிக போட்டுதற்குரிய ஒரு காதல். அதுல அவங்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு வருகிற போது கடைசியில சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? பெண்மையே பற்றி சொல்லாமல் 100 கவிதை நீ பாடினால் என் மகளை திருமணம் செய்கிறேன். உடனே உட்கார்ந்து இருக்கிறான், கவிதை பாடுது, திரைச்சீலை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடுனா அதுக்கு ஒரு பூ போடும். என்ன பண்ணிட்டா, முதல்ல கடவுள் வாழ்த்து பாடிட்டான். 99 பாட்டு முடிஞ்சிச்சு, 100 மலரை போட்டுட்டு முடியாது பார்த்தா அந்த பொண்ணை அமராவதியை பெண்ணை வச்சு பாடிட்டான். அவனுக்கு சிரச்சேதம் வழங்கப்படும். அப்படி மிக உயர்ந்த ஒரு கவி சக்கரவர்த்தி கம்பன் நம்ம மாவட்டத்தில் பிறந்தவர். இது நிறைய இருக்கு. இதை விலக்கி சொன்னா இது பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு களப்பணி ஆற்றி யாரெல்லாம் பிறந்தார்கள் அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். அவன் இவ்வளவும் தேடி களப்பணி செய்து அந்த ஊருக்கு போய் ஆராய்ச்சி செய்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டது சாதாரணமான விஷயம் இல்லை. அதே போல பெயர் காரணம், ஊருக்கெல்லாம் என்னென்ன பெயர் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு பட்டியல். அப்படியே மனப்பாடமா நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டு இருந்த கலெக்டர்கிட்ட கச்சனம் பாருங்க, கச்சனம் அதுக்கு ஊர் பேரு கை சின்னமா, கை சின்னம். கலெக்டர் சொல்றாரு இங்க இருந்து தேனி மாவட்டத்தில் ஒரு அதுக்கு பேர் பெயர் கை சின்னம். ஆனா அது மருவி கச்சனமாக வந்ததுங்கிறார். ஏதோ ஒன்று படிச்சு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய சகோதரர் இடையூர் மணிமாறன் அவர்கள் பேசுறார். அப்போ இது ஒரு மிகச்சிறந்த விஷயங்கள். நம்முடைய மாவட்டத்தின் பெருமிதங்களை, விளிமியங்களை, சிறப்புகளை மிக சிறப்பாக தத்ரூபமாக நம் கண் முன்னாலே ஒரு படமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை மிக அழகாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய சகோதரர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து சொன்னது போல நீண்ட காலமாக இடையூர் மணிமாறன் அவர்களுக்கு தெரியும். அநேகமாக அவர் திருமணம் திருத்துறைப்பூண்டி பெரிய கோயில்ல வடமேற்கு அந்த மூலையில ஒரு பெரிய பந்தல் போட்டு நடந்தது. அந்த திருமணம் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் திரு இளங்கோ ஐஏஎஸ் அவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார், திட்ட அலுவலர் பிஓன்னு சொல்லுவோம், இப்ப பிடிங்கிறாங்க, இங்க பிஓ, அவர் திட்ட அலுவலர் ஐயாறு. இந்த 3 பேர் பேரை மட்டும் போட்டு பத்திரிகை அடிச்சிருந்தாரு. நான் மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்தேன். நானும் மேடையில் இருந்தேன். நானும் அவர் திருமணத்தில் வாழ்த்துறை வழங்கணும். நம்முடைய மரியாதைக்குரிய ஜிபி அவர்கள் இருந்தார்கள். எனக்கு முன்னாடி மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்த தோழர் பி பக்கீர்சாமி அவர்கள் இருந்தார்கள். எல்லாருமே இருந்து
அந்த திருமணத்தில் வாழ்த்துறை வழங்கி நடந்தது. அன்றிலிருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியும். அவர் இப்படிப்பட்ட ஒரு தனியாக ஒரு தொண்டு நிறுவனத்தையும் நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு, மாற்றுத்திறனாளர்களுக்கு இப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கிற, அதற்கு இடையில் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இலக்கிய பணியை ஆற்றியமைக்கு உள்ளபடியே நம்முடைய சகோதரி கவிதா பாண்டியன் சொன்னது போல அவருடைய துணைவியார் நம்முடைய சங்கீதா அவர்கள் மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆக அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருக்காக கூட இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்ம எல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று படித்திருப்போம். தஞ்சை சமவெளி நாகரிகம் என்ற ஒரு புது தலைப்பை கொடுத்து நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் துறைப்பூண்டியிலே சிறப்புள்ள ஆளுமைகளினுடைய தொகுப்பை தொகுத்த மிக பெருமை ஆளுமையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் இளையூர் மணிமாறன் அவர்களுக்கு நம்ம எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொகுப்பானது ஒரு 30-35 வருஷமாக அதை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய தொடர் பணி நிறைய இருக்கு. அவருடைய சேவை பணி, தொண்டர்களோட பணி நிறைய இருந்துச்சு. ஆனால் அது மூலமாகவும் இந்த பணியை செஞ்சது மிகப்பெரிய அவரே பெரிய ஆளுமையாக நம்ம கருதலாம். நம்ம அறியாத பண்டைய காலம், நம்ம புலவர்கள் காலத்தில், சங்க காலத்திலேருந்து யார் இருந்தாங்கிறத இப்போ தொகுத்துருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம கற்றுக்கிட்டா கூட நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் அதை பயன்படுத்தணுங்கிற ஒரு நல்ல நோக்கம் அது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தலையணை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு புத்தகம் 5 தொகுப்பு அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்க முடியாது, அவ்வளோ தொகுப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த புக்கு இன்னும் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகமே நமக்கு கிடைக்காத அளவுக்கு அது விற்பனையாகும். முக்கியம் மக்களிடம் போய் சேரும். கண்டிப்பாக அரசு, மத்திய அரசினுடைய விருதுகளே அது பெறும். ஞானபீடம், சாகித்ய அகாடமி, அது மாதிரி விருதுகள் எல்லாம் நிறைய பெறுவதற்கு உங்கள் சார்பாக அதை வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். இந்த விழாவில் நம்ம திருவாரூர் வந்தப்போ கலந்துக்க முடியல. இந்த விழா தொடர்ந்து பல்வேறு இடத்துல கூட அறிமுகமாக நீங்கள் நடத்தலாம். சித்திரைக்குடி திருவிழாவோடு நடத்தாமல் வேற ஏரியாலையும் நம்ம நடத்தலாம். அந்த கண்காட்சி அதுக்கான ஏற்பாடு நம்ம செய்யணும். இந்த விழாவில் குறுகிய காலத்தில் 2 நாட்களே திட்டமிட்டு அதை செயல்படுத்திய நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், தலைமையேற்கக்கூடிய அருமை சகோதரி நகர்மன்ற உறுப்பினர் மற்ற காவல்துறை, சேவை சங்கங்கள், ஏஐடி நிறுவனங்களுடைய தலைவர் அனைவருக்கும் நம்முடைய இந்த தஞ்சை சமவெளி நாகரிக நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி என்பது நமக்கு அனைவருக்குமே குறிப்பாக இருக்கின்றது. இவ்வளவு நிகழ்ச்சிகளை எப்படி ஒருங்கிணைத்து செயல்பட்டார் என்பதை தெரியவில்லை. ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் நெருங்கி ஒரு 35 ஆண்டு காலம் இதில் பணியாற்றி இருக்கிறார். அவர் ஆனந்த விகடனில் சிறு சிறு கவிதைகளை எழுதுவார்கள், அதை பார்த்திருக்கின்றோம். அதே போல அந்த GK வாசன் அவர்கள் பட உருவத்தினை வைப்பார்கள். அந்த நிகழ்ச்சிகளும் பங்கு பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அந்த ஜாம்பவான்கள், அந்த நடிகர்கள், IAS, IPS உயர் அதிகாரிகள் அனைவருமே நமது மாவட்டத்தில் பிறந்தவர்கள் என்பது நமக்கு பெருமையாக இருக்கின்றது. அவர்கள் பிறந்த ஊரில் நாமும் பிறந்திருக்கின்றோம் என்பது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தனி மரியாதை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பாக இருக்கின்றது. இன்னும் மென்மேலும் வளரும். அதே போல நம்ம மரியாதைக்குரிய நூலகர் ராசத்தம்பி சொன்னது போல இந்த நிகழ்ச்சியை அரசு நிகழ்ச்சியாகவே நடத்த வேண்டும். இதற்கு ஒரு நமது BSR மணிமண்டபம் இருக்கின்றது. அதே போல ஒரு மணிமண்டபம் அமைத்து இவர்களை எல்லாம் ஒரு கண்காட்சியாக அமைத்தால் நமது இளையோர்களுக்கும் நமது இளைய தலைமுறைகளுக்கு ஒரு கல்விக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்று ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் அதே போல கம்யூனிஸ்டுகளும் பல்வேறு போராட்டங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாரதி புத்தகாலயத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. திருப்பி அடித்த வரலாறு என்பது ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் வாங்கி படியுங்கள். நமது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பது, சுதந்திரத்துக்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் படியுங்கள். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள் தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுமையாகவும் இருந்திருக்கிறார்கள். அது களப்பால் குப்பு முதல் அது பி கந்தசாமி முதல் பல்வேறு தலைவர்கள் இன்று தியாகியாகவும் நமது மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய படங்களும் பொருத்த வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிகரமான விழா
மனித வாழ்க்கையில் தெரிவது 100 தெரியாத 1000, தெரிந்தது 100 தெரியாத 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம தெரியாத விஷயங்களை வெளிக்கொள்ளுவது என்பது சாதாரணப்பட்டதல்ல. அதில் ஒரு பேரன்புக்கும் ஒரு மரியாதைக்குரிய மணிமாறன் அவர்கள் இது எப்படி இதை நிறைவேற்றப் போகிறார் என்பது கூட எனக்கு சந்தேகம் இருந்தது. ஒரு 100 பேருடைய படத்தை கொண்டாந்து இடத்துல காமித்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிற போது, தம்பி இதில் பலருடைய கோபத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்களோ என்ன எனக்கு ஒரு அச்சம் இருந்ததுன்னு சொன்னேன். அந்த வகையில் எனக்கு முன்னெல்லாம் என்ன பேசினார்கள் என்பது தெரியாது. ஒரு நல்ல நிகழ்வு. அந்த சிற்றூரிலே மணிமாறன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அவருடைய நடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானது. இந்த நிகழ்ச்சியில என்னால் சொல்ல முடிகிறது. இடையூறு பேரு மணிமாறன், அவருக்கு இடையூறு அவ்வளவு இடையூறு. அவரு மணிமாறன் பிறந்தது இடையூறு, எல்லாமே இடையூறு. அந்த இடையூறுல இருந்து அவரை மீட்பதில் நான் உறுதியா இருந்தேன். அவர் மீட்பதில் ரொம்ப உறுதியா இருந்தேன். அந்த தாக்குதலும் எனக்கு வந்தது. இப்படியெல்லாம் நீங்க ஏன் நடந்து கொண்டிருக்கீங்கிற ஒரு எச்சரிக்கை கூட வந்தது. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. நல்ல படித்தவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், எல்லோரும் படிக்கிறோம். எல்லோரும் படித்தவர்கள் அத்தனை பேரும் பேச முடியாது, பேசக்கூடிய அத்தனை பேரும் எழுத முடியாது. இப்படி பல வாக்கியங்கள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில அவர் அநேகமாக மணிமாறன் அவர்கள் முதல்ல இந்த சங்கத்தை அவர் தோற்றுவிக்கும் போது நான் தான் தோற்றுவித்தேன். நான் இவ்வளவு பேர் கூட வரல, இவ்வளவு பேர் வராத இருக்கிற போது இந்த சங்கத்தை அவருடைய மணிமாறனுடைய இந்த சங்கத்தை தோற்றுவிக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது பண்ணணும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் அதிகமாக ஒரு 100 பேருடைய படத்தை கொண்டாந்த இடத்துல காண்பித்தார். உங்களுக்கு அண்ணன் ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா, யாராவது விடுபட்டு போயிருக்கிறார்களா என்பதனை நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களோட கலந்து பேச வேண்டும் என்று மணிக்கணக்கில் என்னிடத்தில் யோசித்தார். நான் அப்பவே சொன்னேன், பல பேர்களை எனக்கு தெரிந்தவர்களை சொன்னேன், தெரியாதவர்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். தமிழ்நாட்டு வரலாறே அவர் கையில கொடுத்தேன். தமிழ்நாட்டுடைய வரலாறே மணிமாறன் கையில கொடுத்தேன். ஆனா அவர் என்னிடத்துல என்ன திருப்பி கொடுக்கல. தமிழ்நாட்டுடைய வரலாறே இப்படி இருக்கு என்பதற்கு தட்டு கொடுத்தேன். நம்ம மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல கம்பனை பற்றி இங்க பேசுறார். அவர் எழுதிய 10,000 பாடல்கள். எத்தனை பாடலுக்கு எத்தனை இலக்கணங்கள் இருக்கிறது, எத்தனை பொருட்கள் அடங்கி இருக்கிறது. 10,000 பாடலுக்கு மேல எழுதியவருடைய கம்பன் இந்த மண்ணினுடைய சொந்தக்காரர். ஆனா அவருடைய இறுதி காட்சி ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. காரைக்குடி போனாதான் போறவர்களுக்கு தெரியும். கம்பனை பற்றியான வரலாறுகளை மணிக்கணக்கிலே நாலு கணக்கிலே பேசுறாங்க. கம்பன் விழாவை நடத்துவதிலே சென்னையில் நடக்கிறது, மதுரையில் நடக்கிறது, காரைக்குடி நடக்கிற சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. கம்பன் விழா அதில் ஜீவாவுக்கு பிறகு அந்த மாதிரி இன்னொருத்தர் கம்பனை பற்றி யாரும் பேசினார்களா என்றா இல்லை. அவ்வளவு பேரு அறைந்திருந்த நேரத்தில் ஜீவா சாதாரணமா அவர் மூலையை உட்கார்ந்து இருந்தார். அப்போ அவர் யாரு ஜீவா என்று தெரியாம இருந்தார்கள். ஆனா ஜீவா பேசினதுக்கு பிறகு ஜீவாவை தான் தெரிஞ்சு உட்கார்ந்து இருந்தவர்கள் யாரும் தெரியும். கம்பனோட அப்படி கம்பனை பற்றி ஒரு கம்யூனிஸ்ட்கள் எப்படி பேச முடியுது, எப்படி தெரிந்து கொள்ள முடியுது என்கிற அளவுக்கு அன்னைக்கு ஜீவா பேசுற கம்பன். அதனால இந்த மண்ணுக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை, இந்த பெருமைகளெல்லாம் சேர்க்கக்கூடிய வருவதற்கு அநேகமாக அவருடைய திருவுருவ படங்களை பேர்கள் தெரியும், ஊரு தெரியும்.
ஆனா அவருடைய புகைப்படங்களை தேடி எடுப்பது என்பது அவ்வளவு பெரிய அரிதிலும் அரிது, மிகப்பெரிய அரிது. ஆனா அவ்வளவு பெரிய படங்களையும் அவர் சேகரித்து விட்டார். காரணம், உலகத்திலே சினிமா நடிகை பேர எளிதாக எடுத்து விட முடியும். இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்திருக்கிற பல மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து இன்றைக்கு வரலையும் இருந்தவருடைய படங்களை தேர்வு செய்திருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த காரியங்களை நீண்ட காரியமாக கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நல்ல முயற்சி. அந்த வகையிலே அவருடைய பணிகள் வெற்றி பெற வேண்டும். அவர் சட்டமன்றத்திலே சொன்னதை சொன்னார். எந்த முதலமைச்சர் இடத்திலும் எதிலையும் பேசிடலாம், எவ்வளவு பெரிய முதலமைச்சர் இடத்திலும் பேசிடலாம். கலைஞரிடத்துல முதலமைச்சராக இருந்து பேசுவது அவ்வளவு எளிதான காரியம். ரொம்ப பயப்படணும். இருக்கிற எதிர்வரிசையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இலக்கணங்களை கண்டுபிடித்து கரெக்டா வச்சிருப்பாரு. சமயங்கள்ல சினிமா மாதிரி சொல்லுவார், ஒன்ஸ் மோரும்பாரு. மாரிமுத்து போய் பேசினா எதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்ல மாட்டாரு. ஆனா கலைஞர்கிட்ட பேசினாருன்னு வச்சுங்களேன், மாரிமுத்து ஒன்ஸ் மோரும்பாரு அப்படின்னு சொன்னா பழனிசாமி பேரை ஒன்ஸ் மோருன்னாருன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு அர்த்தம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், மறுப்பதற்கு எனக்கு சிரிப்பு மட்டும்தான். சிரிச்சுட்டு உட்காந்துருவேன், பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொன்னா திரும்பவும் ஒரு இடத்துல சிக்கிக் கொள்ளணும். ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம், ஏழை எளிய மக்கள் பாடுபடக்கூடிய ஒரு இடத்துல சம்பளத்தை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று, இது நம்ம கிராமத்தில் பேசுவேன், சம்பளத்தை கூட்டி கொடுக்க. அவர்களாக நான் என்ன ஒரு தடவை மதுரையில் இருக்கிற சுப்பமா மில்லு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அரசு கூட்டி கொடுத்து ஏற்பாடு பண்ணி சொல்றேன். ஒன்ஸ் மோருன்னா புரியல. அரசு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கும், கூட்டி கொடுக்காதுங்க. வருமாது கிராமத்தில் வருமாது அவ்வளவு பெரிய மனிதர். அதனால ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் அவரிடத்துல, ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். நான் ஒரு கடிதத்தை கொடுத்தாலும் கூட நான் அதை விட்டுட்டு வேற விதமா பிரயோஜனம் நினைக்க வேண்டாம். எங்கே பிறந்த மண்ணுங்கிறதுனால சொல்லுவேன். ஒரு கடிதத்தை கொடுத்தீங்கன்னா எல்லா கடிதத்தையும் மேல இருந்து படிக்க மாட்டேன், கீழே இருந்து மேல படிச்சு போவேன். என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியாது. அடிச்சுட்டு கீழே இருந்து என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, அப்படியே கோடு அண்டர்லைன் பண்ணி கடிதாசன் மட்டும் தெரிஞ்சு கொடுப்பார் ஒரு முதலமைச்சர். நம்ம பேரு நிறைய பேர் கடிதம் எழுதுறதுலேயே ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடியது அந்த மண்ணிலே நம்மளுடைய மணிமாறன் போன்றவர்கள், சிந்தனையாளர் போன்றவர்கள் இப்படியெல்லாம் ஒரு சிந்தனைகளுக்கு நீண்ட நிறைய காலத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா இந்த விழா இதுக்கு வராது. இந்த விழா இது போறாது. இன்னும் பிரம்மாண்டமான விழாவை இதை கொண்டாடுவதற்கு அதிகமாக அந்த முயற்சிகளை சட்டமன்ற உறுப்பினர் எடுப்பார், நாடாளுமன்ற உறுப்பினர் எடுப்பார். நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். இதுல எந்த அரசியல் பாகுபாடும் இல்லாமல், ஜாதி மத அமைப்புகள் இல்லாமல், பேதங்கள் இல்லாமல், இங்க இருக்கிற யாராவது அப்படியெல்லாம் அது இனங்காணுவதற்காக அவர் உருவாக்க வேண்டும். அதுதான் இருக்கிறோம். யாராச்சும் ஒரு சமூகம் சார்ந்திருக்கிற இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஒரு சிறப்பான ஏற்பாடு. நான் அதுவரை பார்க்கல. சென்னையிலிருந்து காலையிலிருந்து வந்தேன். வேற பணிகளில் ஒன்று ஈடுபட்டு வந்தேன். அந்த காரணத்தினால் காலையிலிருந்து வர முடியவில்லை. எல்லாம் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விரிவாக முறையில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் மேலும் மேலும் தம்பி மணிமாறன் அவர்கள் மேலும் பல சிறக்க வேண்டும். உங்களுக்கு தமிழக அரசின் சார்பாக, தமிழ்நாடு சார்பாக ஒரு சிறந்த எழுத்தாளர்களுடைய பட்டங்கள் நிச்சயமாக வரும் என்று நான் கருதுகிறேன். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்கான முயற்சிகளை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் உங்களுடைய இன்னும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நெடிய காலங்களுக்கு உங்களுடைய மற்றவருடைய அனுபவங்களை பற்றி நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.